Hi guys, இன்னைக்கு science term 1 6th standard first lesson measurementல 1.2 mass அப்படின்ற இந்த ஹெட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Mass is the measure of the amount of matter in an object. Mass அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மேட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் mass. The SI unit of mass is kilogram. மாஸோட SI யூனிட் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ரெப்ரசன்ட் பை கேஜி. நம்ம ஒரு கடைக்கு போனால் 1 கிலோ வெங்காயம் தாங்க, 2 kg பொட்டேட்டோஸ் தாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த ரெப்ரசன்டட் தான் இது. வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மேட்டர். பூமியில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபோர்ஸ் தான் ஒரு மேட்டரில் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மாஸை கணக்கு பண்ணி அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், கீழே இழுக்கும். அதை வச்சு தான் நம்மளுக்கு என்னென்னா ஒரு வெயிட்டோ ஹெவினஸோ லைட்னஸோ தெரியுது. இப்போது ஹோல்ட் அ ஷீட் ஆஃப் பேப்பர் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் எ புக் இன் அதர் ஹேண்ட். ஒரு கையில் ஒரு ஷீட், ஒரே ஒரு பேப்பர் ஷீட் மட்டும் வச்சுக்கோங்க, இன்னொரு கையில் ஒரு புக்கை வச்சுக்கோங்க. விச் ஹேண்ட் ஃபீல்ஸ் த ஹெவினஸ்? எந்த ஹேண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும்? த மாஸ் ஆஃப் தி புக் இஸ் மோர் தென் தட் ஆஃப் அ சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர். சிங்கிள் ஷீட் பேப்பரை விட புக்கில் நிறையா மாஸ் இருக்குது. தெர்ஃபோர் த புல் ஆன் தி புக் இஸ் மோர் தென் தட் இஸ் ஒன் ஆன் தி பேப்பர். பேப்பரில் போடக்கூடிய ஃபோர்ஸை விட புக்கில் பூமி அதிகமான ஃபோர்ஸை போடும். ஹென்ஸ் அவர் ஹேண்ட் நீட்ஸ் மோர் ஃபோர்ஸ் டு ஹோல்ட் எ புக் தென் எ பீஸ் ஆஃப் பேப்பர். அந்த ஒரு பீஸ் பேப்பரை விட இந்த புக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட கை ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸை தேடும். த ஃபோர்ஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ்டு இஸ் கால்டு ஆஸ் ஹெவினஸ். இதுதான் ஹெவினஸ். தேங்க்யூ.